இன்னைக்கு நம்ம விருதுநகர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. தன் இனிமையான குரலாலும் இசையாலும் அனைவரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட இளம் இசைக்குயில் பிரணதி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் அண்ட் பிளேபேக் சிங்கர் பிரணதி அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப அழகா வந்திருக்கீங்க நம்ம ஷோக்கு. ஒரு ஒரு சூப்பரான பிளேபேக் சிங்கர் அண்ட் ஆக்ட்ரஸ் வேற. நிறைய படத்துல சூப்பரா கலக்கிட்டு இருக்கீங்க. உங்கள்ட்ட ஒரு சின்ன டாஸ்க் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறோம். என்ன டாஸ்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது சாங் அவ்வளவுதான். சிம்பிள் மேட்டர், ஜுஜுபி மேட்டர் தான். ஏதாச்சும் உங்களோட ஒரு ஃபேவரட் சாங்கோட நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஷோவே வந்து ரொம்ப அழகா ஆரம்பிக்கலாம்ல. ஓகே. முன்பே வா என் அன்பே வா ஓடே வா உயிரே வா நான் நானா கேட்டேன் என்னை நானே நானேயா நெஞ்சம் சொன்னதே முன்பே வா என் அன்பே வா ஓடே வா உயிரே வா. ஆஹா, Wow, சூப்பர். Thank you so super. அப்படியே ஜூனியர் ஸ்ரேயா கோஷல் மாதிரியே இருக்கு எங்களுக்கு. அவங்க வந்து அந்த ஊர்ல இருக்கிறதுனால நீங்க வந்து அவங்களோட இடத்த ஃபில் பண்ற மாதிரி இருக்கே. அப்படியா? தேங்க்யூ. சூப்பர் Yeah. சூப்பர், ரொம்ப அழகா பாடினீங்க. ஸோ உங்களுக்கு அந்த கேமரா ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எப்பல இருந்து போச்சு? லெட் அலோன் கேமரா ஃபியர், ஸ்டேஜ் ஃபியர்னு வந்தது இல்லையா? ஆமா. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ, நான் ஃபஸ்ட்டு கேஎம் காலேஜ் ஜாயின் பண்ணப்போ ஐ ஹேட் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ். ஓகே. அங்கே வந்து ஒயிட் ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் அப்படின்னு ஒரு சாங் பெர்ஃபார்ம் பண்ணேன். அந்த அகாடமியில் எனக்கு சொல்லி கொடுத்த சாங். ஓகே. ஸோ அப்போது வந்து it was just ஒரு சின்ன ஹால், பேரண்ட்ஸ் மட்டும்தான் வந்து உட்காந்துருந்தாங்க. ஆனால் அதுக்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு ஃபியர், ஓ மை காட் அப்படின்னு ஒரு இது இருந்தது. பட் போய் பாட ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த கிளாப்ஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் ஓகே, அந்த லைட்டாக அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். இப்போ கூட ஏதாவது ஒரு ஸ்டேஜ் போகணுன்னாலும் nervous பயம் கண்டிப்பா இருக்கும். ஒரு ஆமா, பயம் கண்டிப்பா இருக்கும். ஆனா போனதுக்கு அப்புறமா அப்படி ஒரு 2 சாங்ஸ் பாடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், செட் ஆயிடுவேன். ஆஹா. பட் கேமரா ஃபியர் வந்து இப்போ இந்த ரியாலிட்டி ஷோஸ்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, கேமரா வச்சு. இப்போ ஸ்டார்ட் அப்படின்னப்போ நடுங்கும், கையெல்லாம் நடுங்கும். பட் அது பாட பாட ஐ திங்க் தி மோர் யூ கெட் யூஸ் டு இட் ஈஸியாக வந்துடும். அது மாதிரி அருவி வந்து ஷூட்டிங் மாதிரியே தெரியல எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா டைரக்டர் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஸோ இட்ஸ் நாட் லைக் மூவி ஷூட் மாதிரியே இல்லை எனக்கு. அவர் சொல்கிறது அப்படியே நான் செய்வேன், அதை அவர் கேப்சர் பண்ணிடுவார், அவ்வளோதான். ஓகே. அது வந்து ஷூட் ஆக்ஷன் அந்த மாதிரி கிடையவே கிடையாது when it comes to my scenes. ஒரு இப்போ கன்னை சீக்ரெட்டாக எடுத்துட்டு இப்படி திரும்புகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், பயப்படுற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும். அவர் வந்து நிஜமாலே அங்கே கத்த சொன்னாங்க, யாரையோ பேரை கத்துறோடனே அந்த ரியாக்ஷன் வரணுன்றதுக்காக. ஸோ எல்லாமே எனக்கு ஃபேவரபுளாக எப்படி வரும்ன்றத பார்த்து அவர் பண்ணாரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு. ஸோ அருவிதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட். ஓகே, அதோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது உங்களுக்கு? நான் ரியாலிட்டி ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறமா அருண் பிரபு சாருக்கு வந்து என்னோட காண்டாக்ட் கிடச்சி அவர் என்னை ஆடிஷன்ஸ் கூப்பிட்டாரு. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் நான் பேசுறதெல்லாம் வச்சு என்னை பார்த்து அவருக்கு பிடிச்சிருச்சு போல இருக்கு. ஸோ இட் டுக் அ லாட் ஆஃப் பிக்சர்ஸ் ஆஃப் மீ. அப்புறமா அவரை செலக்ட் பண்ணி மூணார்லாம் போய் ஷூட் பண்ணோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆஹா. அதே மாதிரி ஆக்டிங் வந்து உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல வந்தீங்களா, இல்ல இந்த மாதிரி ஆக்சிடென்டலா வந்து ஒரு ஆக்டரா மாறிட்டீங்களா நீங்க? ஆமாம், ஐ திங்க் இட்ஸ் ஆக்சிடென்டல் ஒன்லி. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது ஸ்டோரி பேஸ் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ அக்செப்ட் ஃபார் ஆல் ஆஃப் இட். இந்த ஆக்டிங் எப்படி ஏதாவது கிளாஸஸ்லாம் போனீங்களா, இல்ல ஆக்டிங் ஐயோ இது வந்து ஒரு பெரிய டாஸ்கா இருக்குமே, நம்மளுக்கு இப்படிலாம் எக்ஸ்பிரஷன் கொடுக்க சொல்லுவாங்களே அப்படின்லாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம்ல, அந்த ஆக்டரா வந்து எப்படி உருமாறுனீங்க? இப்போ அருவிக்கு அப்புறமா நான் நடிச்ச மூவி வந்து ஷார்ட் பூத் 3 தான். அப்போலேருந்து நான் இதுதான் பண்ணேன். ஸோ ரிஹர்சல்ஸ் தான் பேசிக்லி. அருவியில் பார்த்தீங்கன்னா ஷூட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் செட் ஆகிட்டேன். பட் ஒரு நடுவில் கொஞ்சம் இயர்ஸ்க்கு சிங்கிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்டிங்லாம் எனக்கு இது இல்லை. பட் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐ வுட் ஹாவ் டு ஆக்ட் அக்கார்டிங்லி இல்லையா, நான் பாடுற சாங்க்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தது. இப்போ ஷார்ட் பூத் 3லாம் போகும்போது படத்தை விட நிறைய வாட்டி எங்கள் ரிஹர்சல்ஸ் தான் நிறைய இருந்தது. அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுவோம், நாங்கள் 4 பசங்களும் சேர்ந்து ஆஃபீஸ் போயிட்டு மூவியை ஃபுல்லாக ரீட் பண்ணுவோம் ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி. ஸோ அப்படி பண்ணி அவர் முன்னாடி இந்த ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா மழை பிடிக்காத மனிதன், விஜய் ஆண்டனி சாரோட மூவி, அதுக்கப்புறம் ரணம், இப்போ கண்ணான கண்ணி போயிட்டுருக்கு.
ஆஹா சூப்பர். அண்ட் விஜய் ஆண்டனி அவர்கள்னாலே ஒரு வைப் எப்போதுமே. இப்போ வரைக்கும் அவரோட சாங்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சோ அவரோட மூவில உங்களுக்கு சான்ஸ் எப்படி கிடைச்சது? ஓகே. ஸோ அந்த மூவி டைரக்ட் பண்ணது வந்து விஜய் மில்டன் சார். ஹீ இஸ் வெரி ஸ்வீட். அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லணும்னா, ஹீ வாஸ் மை ஃபேவரட் அந்த ஷூட் டைம்ல. போக போக அவருக்கு நான் ஃபேவரட் ஆயிட்டேன். ஸோ டப்பிங்லாம் வந்தா அவர் ஆஃபீஸில் இல்லைனா கூட சம்டைம்ஸ் என்னை பார்க்கணுன்றதுக்காகவே ஒர்க்கில் இருந்தால் கூட வந்து பார்த்துட்டு போவார். வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ மூவி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி சார் வந்து எப்படின்னா, செட்டுக்கு போவேன். அவர் ரொம்ப குவைட்டாக இருப்பார், காமாக இருப்பார். நான் போவேன், என்னை கூப்பிட்டு சாப்பிட்டியா, நல்லா தூங்குனியா நைட்டு. ஸோ நாங்கள் வந்து தாமன் அண்ட் டியோலாம் போய் ஷூட் பண்ணோம் அந்த மூவி. ஸோ நல்லா வெக்கேஷன் மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எவ்ரிடே ஹோட்டல்லேருந்து டயர்டாக காலையில் எழுந்துச்சி ஷார்ட்டுக்கு வந்து ரெடியாக நிற்கும்போது நல்லா தூங்குமா கேட்பாரு. ஜாலியாக போகும். மியூசிக்ல எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? என்னோட மியூசிக் கெரியர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எஃப்எம் சாங்ஸ்லாம் நிறைய கேட்பேன், பாடுவேன் கூட சேர்ந்து. ஸோ மம்மி டேடியோட காரில் போகும்போது எல்லாம் பாடுவேன். ஸோ அம்மா அப்பா வந்து கைண்ட் ஆஃப் தே ரெகக்னைஸ்ட் மை இன்னர் டேலண்ட். அது மாதிரி ரொம்ப சின்ன வயசுலயே ரெகக்னைஸ் ஆமா. பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட்லாம் வந்தா அந்த பாட்டுலாம் கூட சேர்ந்து டக்குன்னு அப்சர்வ் பண்ணி பாடுவேன். ஸோ அப்பா அம்மா யோசிச்சாங்க, இதுக்கு நல்லா அந்த சென்ஸ் இருக்கு, வை நாட் கிவ் இட் அ ட்ரை அந்த மாதிரி யோசிச்சாங்க. ஸோ அதனால நான் என்ன அதில் கேஎம் காலேஜில் ஜாயின் பண்ணப்போ அங்கேருந்து பர்சியூ ஆனது தான் அந்த மியூசிக் கேரியர். உங்க அம்மா அப்பாவும் சிங்கர்ஸா? அவங்கள்ட்ட இருந்து அந்த ஜீன் அப்படியே வந்து ஒட்டிக்கிச்சா? ஓகே. அப்பா வந்து ஹீஸ் நாட் அ சிங்கர். அம்மா வந்து அவங்களோட யங் ஏஜ்ல வந்து ஒரு அந்த பரதநாட்டியம் டான்ஸ் ஆடிருக்காங்க, சிங்கிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கூட ஏதாவது சாங்ஸ் அப்லோட் பண்ணணும் இல்லை ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அம்மாவோட ஹெல்ப் தான். அவங்க என் கூட ரூமில் உட்காந்துருவாங்க, ஏதாவது நான் கரெக்ட் பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒன்ஸ் மை வோக்கல் கார்ட் இஸ் பர்ஃபெக்ட், கதை திறந்துட்டு வெளியே போயிடும். அது வரைக்கும் அவ்வளோதான், அப்படியே உட்காந்துக்கணும். வாவ் சூப்பர். ஓகே. ரொம்ப பிரில்லியண்டா ஆன்சர் பண்றீங்க. டாப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு ஸ்கூல்ல. அப்படிலாம் இல்லை, ஏதோ போ. ஸ்கூல் அண்ட் மியூசிக் எப்படி வந்து பேலன்ஸ் பண்றீங்க? ஸ்கூல் அண்ட் மியூசிக் வந்து இப்போ 10th எக்ஸாம் முடிச்சிருக்கேன். இப்போ 10th முடிச்சிட்டீங்க ஒரு வழியா? ஸோ எப்படின்னா 9th வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் பயங்கர லீஷராக இருந்தாங்க. ஸோ தே லெட் மீ டேக் லீவ் அண்ட் ஆல். மியூசிக்காக தான் எனக்கு அந்த ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா 10th முடித்ததுனால திருப்பியும் ஒரு ஃபார்மில் இறங்கலாம் மியூசிக் விஷயமா அப்படின்னு. ஸோ 10th கொஞ்சம் பிரேக் எடுத்தேன். ஸோ சோஷியல் மீடியாவில் அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை. பட் இனிமேல் கொஞ்சம் திருப்பி ஏதாச்சும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ வந்து ஒரு கஷ்டமான கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்க போறேன். பாட்டு ஷூட்டுன்னு இருக்கிறது வந்து செம்ம ஜாலியா இருக்கா, இல்ல பாடம் எக்ஸாம்னு இருக்கிறது வந்து ரொம்ப ஜாலியா இருக்கா? நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா பாட்டு ஷூட்டு தான். சிங்கர் ஆக்டர் ஏதாச்சும் ஒண்ணுதான் நீங்க சூஸ் பண்ணணும். லைஃப் லாங்கா இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணுதான் நீங்க பண்ணணும்னு ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா சிங்கர் தான் சூஸ் பண்ணுவேன். சிங்கர் தான். அதுதான் என்னோட பிளான் ஆக்சுவலி. லைக் ஃபியூச்சர் கோல்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிங்ல கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஆகி நாட் ஜஸ்ட் அ சிங்கர் பட் ஒரு மியூசிஷியனாக ஆகணும் அப்படின்னு ஓவராலா. ஏன்னா இப்போ வந்து நம்ம நேம் பண்றோம் இல்லையா, மியூசிக் டைரக்டர்ஸ் நேம் பண்ண சொன்னா we are able to say இளையராஜா சார் இருக்காங்க, ரஹ்மான் சார், அனிருத் எல்லாருமே சொல்றோம். பட் இப்படி நேம் அவுட் பண்றதுக்கு வந்து ஃபீமேல்ல யாருமே நேம்ஸ் இல்லையா. ஸோ என் கோலே அதுதான், அந்த மாதிரி ஒரு கம்போஸ் பண்ணி கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்ட்டு. ஃபியூச்சர் மியூசிக் டைரக்டர் இந்த மேக்கிங் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆஹா. பட் அதுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, ஃபுல் ஸ்கில்ஸையும் வந்து அக்வயர் பண்ணணும். ஆமா, அதுதான் எல்லாமே கத்துக்கணுமா? இப்போ இருக்கிற மியூசிக் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஒரு கீபோர்டை வச்சு தான் எல்லாத்தையும் கம்போஸ் பண்ண முடியும். ஓகே, கரெக்டா. ஸோ இப்போ அதுல டியூன் மாத்தலாம் இல்லையா, ஒரு கீபோர்ட்ல வந்து கிட்டார் மாதிரி வைக்கலாம், அதுலயே ட்ரம் மாதிரி வைக்கலாம். ஸோ அப்கமிங் வேர்ல்டோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே மிடின்னு சொல்லுவாங்க அது. ஸோ மிடி வச்சு தான் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ சூப்பர். அதுக்கான process ஆமா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? போயிட்டு இருக்கா மியூசிக் கம்போசருக்கான ப்ராசஸ்? போயிட்டு இருக்கு ஸ்லோவா. ஏதாச்சும் டியூன்லாம் கம்போஸ் பண்ணி முடிச்சாச்சா? ரெடியா இருக்கா டியூன்லாம்? டியூன் எல்லாம் இன்னும் ரெடி ஆகல. பட் இப்போ சின்னதாக ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இப்போ கூட என் கிளாஸ்மேட் ஒருத்தங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற சொன்னாங்க. ஸோ அதுக்கு மியூசிக்கு ஹெல்ப் கேட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லெவல் ஏற்றலாம் அப்படின்னு. ஸோ இண்டிபெண்ட் ஆல்பம் சாங் வந்துட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ண போறீங்க நாங்கள் கேள்விப்பட்டோம்.
சோ அத பத்தி சொல்லுங்க, என்ன சாங்? சாங் இன்னும் முடியல. இன்னும் முடியல. ஜஸ்ட் இப்பதான் லிரிக் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. Okay. டியூன்லாம் இன்னும் ப்ராப்பரா அசார்ட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ராப்பரா உட்காந்து ஒர்க் பண்ணணும் அதுல. இப்ப வந்து நிறைய கேள்விகள் வந்து ரொம்ப ஜென்ரலா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களை ம். பத்தி. நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க, ஆக்டிங் பத்திலாமும் சில பல விஷயங்கள்லாம் நீங்க ஷேர் பண்ணீங்களா. இப்ப வந்து ஒரு ஜாலியான ஒரு செக்மெண்டா இருக்க போகுது. ஓகே. ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பா ஃபேவரட்டான செக்மெண்டா தான் இருக்கும். ம். ஏன்னா நாங்க கேட்க போறோம், நீங்க பாட போறீங்க. ஓகே. சிம்பிள். ஓகேவா? ஓகே. நாங்க ஒரு மியூசிக் கம்போசர் நேம் சொல்லுவோம். அவங்களோட ஏதாச்சும் ஒரு ஃபேவரட் சாங், உங்களோட ஃபேவரட் சாங் நீங்க பாடணும். ஓகே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இளையராஜா சார். உண்டான காயமெங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது சிந்தேனே, எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது, எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. வாவ். விட்டா நான் அப்படியே அந்த அபிராமியே தாலாட்டு அப்படின்னு சாமியே. ஸ்டார்ட் பண்ணுங்க. வேணாம், அப்புறம் வந்து சேனல்ல மாத்திருவாங்க. அதுக்கு நாங்க வந்து பொறுப்பா இருக்க கூடாது. ஆமா. அடுத்ததா வந்து ஏஆர் ரகுமான் சார். உண்மை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே, நீயும் நானும் பொய் என்றால் காதலை தேடிக் கொள்வேனே, கூந்தல் மீசை ஒன்றாக ஊசி நூலில் தைப்பேனே, தேங்காய் கொள்ளி நீர் போல நெஞ்சில் தேக்கி வைப்பேனே, பூவில் காம்பில் பூத்த பூவின் பந்து நான் சுத்தி சுத்தி வாழ்வேன், உன்னை மட்டும் தான் உன் மனதை எனதாய் போர்த்தி படுப்பேன், உடலில் உயிர் போல் உன்னில் கிடப்பேன், என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். வாவ். தேங்க்யூ. இமான் அவர்கள். கண்ண காட்ட போதும் நிழலாக கூட வாரேன், என்ன வேணும் கேளு குறையாம நானும் தாரேன், நச்சுன்னு காதல கொட்டர ஆம்பள ஒட்டரே உசர நீனே, நிச்சயமாகல சம்மதம் போடல அப்பாவுமே உறவு நீனே, அம்பல வேத வேதச்சு என்ன நீ பறிச்சாயே. வேற அற்புதம். level. தேங்க்யூ. அடுத்ததாக ஹாரிஸ் ஜெயராஜ் சார். நீ நீ அந்த ஜூலியட்டின் சாயல், உன் தேகம் எந்தன் கூடல், இனி தேவையில்லை ஊடல், தீ தீ நான் தித்திக்கின்ற தீ, என்னை முத்தமிடுவாயே இதழ் முத்தி கொளிப்பாயே, நீ 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 மை ஃபெலிடி, வா 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 என் காதல் ஜோதி, நான் முதல் முதலாய் எழுதிய காதல் இசை, அதுக்கு ஒரு ஆதார ஸ்ருதி நீ. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுவன் சாரோட மியூசிக்ல இருக்கக்கூடிய சாங்ஸ். நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி அருகில் வருவேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன், ஓ உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன், எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு தந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன், ஓ உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன். அற்புதம். Thank you. இசை மழையில் நனைய தயாரா நாங்க இருக்கோம். வரிசையா வந்து நம்ம யாரெல்லாம் மியூசிக் டைரக்டர் சொல்றோமோ எல்லாரோட சாங்ஸையும் அழகா ரொம்ப ஆமா. பாடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்க சொல்லும் போது ஒருத்தவங்க விடக்கூடாது. அதனால Yes. எல்லாருமே நாங்க வந்து சொல்லிடுவோம். ஓகேவா? ஓகே டன். அடுத்ததா ஜிவி பிரகாஷ் அவர்கள்.
காட்டு பயல கொஞ்சி போடா என்ன ஒரு காணி மொரட்டு முயல தூக்கி போக வந்த பயடா நீ கரட்டு காட கிடந்த என்ன திருட்டு மொழிக்காரா தொரட்டி போட்டு இழுக்கிறடா நீ திருட்டு பூனை போல என்ன உருட்டி உருட்டி பார்த்து சொரட்ட பாம்பா ஆக்கி போட்ட நீ என் முந்தியில சொருகி வச்ச சில்லறைய போல நீ இடுப்பு மடிப்பில் என்ன நம்ம செஞ்சு புட்டு போற நீ பாரங்கள்ல இருந்த என்ன பஞ்சு போல ஆக்கி புட்ட என்ன வித்த வச்சிருக்க நீ யானை பசி நான் உனக்கு யானை பசி சோள பொரி நீ எனக்கு சோள பொரி வாரே வாரே வா. எப்படி பவி விட்டுறலாமா இல்ல அடுத்ததா அப்படியே கண்டினியூ பண்ணுமா? அனிருத் நம்ம கேட்கலையே. அனிருத் ராக் ஸ்டார் அனிருத். இது வந்து ஒரு இன்டர்வியூ கம் ஒரு பாட்டு செஷன் எல்லாம் சேர்ந்த ஒரு மிக்சர். யா நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. ஓகே. என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல என்னவோ உள்ள கொள்ள வெள்ள சொல்லாமய வெக்கம் தள்ள சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச மல்லிகைப்பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச ஒத்து ஒத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நான் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நான் அங்க ஸ்கோர் பண்ணீங்க நீங்க. அத ஓவர்லான் பேசுனீங்க பாத்தீங்களா? Thank you. பாட்டீங்க பாத்தீங்களா? வேற லெவல். சோ அடுத்ததா விஜய் ஆண்டனி சார். மாயம் செய்தாயோ நெஞ்சை காயம் செய்தாயோ கொல்ல வந்தாயோ பதில் சொல்ல வந்தாயோ வாரி சென்றாய் பெண்ணை பார்த்து நின்றேன் கண்ணை ஏது செய்தாய் என்னை கேட்டு நின்றேன் உன்னை மாயம் செய்தாயோ நெஞ்சை காயம் செய்தாயோ கொல்ல வந்தாயோ பதில் சொல்ல வந்தாயோ. வாவ் சூப்பர். அடுத்ததா விஜய் ஆண்டனி அவர்கள் மாதிரியே இவரும் வந்து நிறைய பீட்ஸ் பயங்கரமா வந்து ஒரு வைப் Okay. கொடுப்பாரு. டிஎஸ்பி. Who's a hero? Who's a hero? காக்க வந்த வாதியாரோ தாக்க வந்த பாட்டுகளை நாடு நாராய் கிழிக்கும் ஜாரோ Who's a hero? Who's a hero? காக்க வந்த வாதியாரோ. Thank you. வாவ். அப்படியே நாங்களே வந்து ஒரு ஹாலிவுட்க்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அந்த வேரியேஷன் எல்லாமே வந்து அவ்வளோ அழகா இருந்தது. ரொம்ப Yes, சூப்பர். Thank you. Thank you. தேங்க்யூ. Thank you. அதே மாதிரியே சாம் சிஎஸ் அவர்களோட மியூசிக்லயும் நீங்க வந்து ஒரு சூப்பரான சாங் பாடுனீங்களா? அந்த சாங் எங்களுக்காக பாடி காட்டுறீங்களா? புலியாட்டம் பப்பர பப்பா மயிலாட்டம் ஜின்னுக்கு சிக்கா கோலாட்டம் தண்டக்கு டண்டா கரகாட்டம் தையக்கு தையா குதிரை குதிரை அழகு போய் கால் குதிரை உனக்கு தில்லு இருந்தா எழுந்து வாணி எதிர குதிரை குதிரை திமிரு புடிச்ச குதிரை இணைஞ்சு ஆடு குதிரை இந்த பூமி அதிர. ஓகே வாவ். எஸ் ரொம்ப அழகா லைவ்லியா பாடுனீங்க. Yes. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ரியாலிட்டி ஷோஸ்ல தான் நீங்க வந்து உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க டெலிவிஷன்ல. ரியாலிட்டி ஷோஸ்ல நிறைய சாங்ஸ்லாம் பாடியிருக்கீங்க. ரியாலிட்டியில எல்லாருக்குமே தெரியும். ஐ மீன் ரியாலிட்டி ஷோஸ் மூலியமா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஆமா. பட் ஒரு பிளேபேக் சிங்கரா ஃபர்ஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இமான் சார் வந்து நான் ஒரு கவர் சாங் போட்டிருந்தேன். அவரோட சாங் ஒன்று போன உசுறு வந்துருச்சு அப்படின்னு. அது என்னோட யூடியூப் சேனலில் பயங்கர வைரலாக போச்சு அன்எக்ஸ்பெக்டட்லி. ஸோ அது வந்து அவரை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வீடியோ அதனால அந்த மூவிக்கு தேவைப்பட்ட மாதிரி ஒரு சாங் ஒரு ட்ராக்கு ரெண்டு கிட்ஸ் ஃபைட் பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு ட்ராக் வரும். அந்த ட்ராக் வந்து என்னையும் பாடுறதுக்கு வந்து நான் அப்ரோச் பண்ணார். ஸோ அந்த டைமில் கரெக்டாக நாங்கள் இந்தியாவில் இருந்தோம். ஸோ வி வேர் ஏபிள் டு கோ அண்ட் சிங் இட். ஓகே. Okay, அந்த சாங் கண்டிப்பா விட மாட்டோம். ரெண்டு பேரும் அதான் கேக்குறோம். லங்கு லங்குல பக்கரு ஓட்டுறாங்க ஸ்கூட்டரு டிங்கு டிங்கு டிமிக்கரு சுத்தி பாரு டிராக்டரு முட்டியில சோறு பொங்கி முடிய வச்ச குரங்கு நீ
ஒட்டாத என்ன வந்து முக்கருப்ப ஒதங்கு நீ வட்டியில சோறு பொங்க வக்கில்லாத அமுக்கு நீ வெட்டி கதை பேசையில சொரிய வைக்கும் சரங்கு நீ கட்டையில ஒன்னு தேய்ச்சி அக்கிடுவ சப்பாத்தி எண்ணெயில ஒன்னு வீசி பொரிச்சிடுவே ராசாத்தி. உங்கள அடிக்கடி பாட வச்சு கேக்குற சாங்ஸ் ஓகேவா? ஆ. உங்க அம்மா என்ன சாங்ஸ் வந்து கேட்பாங்க? ஏய் ப்ளீஸ்டா இத மட்டும் பாடேன் அப்படின்னு. அவங்க வந்து ஆக்சுவலி அம்மா விட லைக் எல்லாரும் ஒண்ணா இருக்கும்போது ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாம் ஒண்ணா இருக்கும்போது இந்த பழைய சாங்லாம் பாட சொல்லுவாங்க. சுஷீலா அம்மா சாங்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகே. அது வந்து இந்த மாலை பொழுதின் மயக்கத்தில் இருந்து சாங். சூப்பரான சாங் பா. அந்த சாங் நாங்க ஆமா. வந்து பாட வைக்க கேக்கலனா எங்க மேல குத்தமாயிடும். சோ கண்டிப்பா ஓகே. அந்த எவர் கிளாசிக் சாங் எங்களுக்காக. மனமுடித்தவர் போல் அருகினிலே ஓர் வடிவு கண்டேன் தோழி மங்கையின் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி வழி மறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி அவர் மறவேன் மறவேன் என்றார் உடனே மறந்து விட்டார் தோழி மறந்து விட்டார் தோழி மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. பா கூஸ்பம்ஸ் வருது. தேங்க்யூ. விட்டா நாங்க வந்து ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு இந்த மியூசிக்கல் கான்சர்ட்லயே நாங்க அப்படியே ரெடியா இங்கே உட்கார்ந்துட்டே கேட்டுட்டே இருப்போம் நாங்க உங்கள Thank you, பாட thank வச்சு. தேங்க்யூ. இட் இஸ் வெரி நைஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரீம் இருக்கும்ல, இந்த மியூசிக் கம்போசர்ஸ்லாம் என்னோட ஃபேவரட்டான மியூசிக் கம்போசர்ஸ், கண்டிப்பா இவங்களுக்காக ஒரு பாடலாச்சும் நான் பாடணும் அப்படின்னா எந்தெந்த மியூசிக் கம்போசர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க? டாப் ஃபேவரட்னா யாரு? டு பி ஆனஸ்ட் ஐ வுட் ஃபீல் த சேம் ஃபார் ஆல் மியூசிக் டைரக்டர்ஸ். பட் இப்போ ரொம்ப ஃபேவரட்னா யுவன் சார். யுவன் சார். யுவன் சார். ஆஹா. அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கோல். எப்படியாச்சும் அவரை மீட் பண்ணா போதும். நான் வந்து ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் மாதிரி இருக்கும் அது எனக்கு. நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் கால் பண்ணுவாங்க. உங்களோட வாய்ஸ்ல வந்து சாங்கை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. பட் அது ட்ராக்கா தான் இருக்கும். வேற ஏதாவது சிங்கர்ஸ் வச்சு போவாங்க சில சாங்ஸ்லாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் நடக்குமா? இப்போ ஆக்சுவலி இந்த ரணம்ல நான் சொன்னேன்ல ஸ்ரேயா கோஷல் மேமோட பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படின்னா ரிலீஸ் ஆகும்போது தனித்தனி வெர்ஷன்ஸாக இருந்தது. அம்மா அம்மான்னு ஒரு வெர்ஷன், அதாவது நான் பாடினது. அச்சு பெண்ணேன்னு சொல்லிட்டு ஸ்ரேயா கோஷல் மேமோட வெர்ஷன். பட் மூவியில் பார்த்தீங்கன்னா மர்ஜ் ஆகி வரும். ஓகே. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்ரேயா மேம்க்கு ரஃப் ட்ராக் வந்து அருள்லேருந்து என்ன பாட சொல்லி அமுச்சு வச்சாரு. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதாவது என் வாய்ஸ் அவங்க கேட்டு பாட போகிறாங்களா அப்படின்னு. ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நிறைய ப்ரோக்ராம்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஷீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல். ஆமே ஸ்ரேயா கோஷல் மேம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நைஸ். சூப்பர். சோ அடுத்ததா வந்து கண்ணானே கண்ணே அந்த மூவிக்கு வருவோம். அந்த படத்துல பாடவும் செஞ்சிருக்கீங்க. அட் தி சேம் டைம் நீங்க வந்து லீட் ரோலும் பண்ணிருக்கீங்க. சோ அந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது? அந்த மூவியோட ப்ரொடியூசர் அவரோட டீம், இட்ஸ் ஆக்சுவலி ஹிஸ் நேம் இஸ் காமராஜ் கல்யாண சுந்தரம். ஹீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அங்கிள். அதாவது நான் அவரை வந்து கேகே அங்கிள்னு கூப்பிடுவேன். அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார் த்ரூ அவுட் திஸ் மூவிஸ் ஜேர்னி. ஓகே. அவரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவங்க. ஸோ ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வெளியே போல் அது ஒரு ஜாலியாக காஞ்சிபுரம்லாம் போய் ஷூட் பண்ணோம். பயங்கர எஃபர்ட் போட்டு எடுத்த மூவி இது. ஆக்சுவலி நார்மலாக நான் பண்ண மூவிஸ் மாதிரி இல்லை. சீன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இது வரைக்கும் ஷார்ட் புட் 3 இருக்கட்டும், அருவி, இந்த மழை பிடிக்காத மனிதன் இதை மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் ஹாப்பினஸ் அங்கே நிறையவே இருக்கும். பட் இது வந்து ஃபுல்லாகவே இட்ஸ் இன்டென்ஸ் ஸ்டோரி. ஸோ அவர் வந்து நாட் ஜஸ்ட் ப்ரொடியூசர், என்னோட அப்பா ரோலும் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ மூவி அபவுட் டேட் அண்ட் டாட்டர். நல்லா நல்லா வரும். ஐம் ஹோப்பிங் மை பெஸ்ட் டு. சூப்பர். அதுல ஆக்டிங் ஜர்னி எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமா இருந்ததா ஆக்டிங்? அதுல ரொம்ப இன்டென்ஸா எமோஷனல் சீன்ஸ்லாம் இருந்ததா? நிறைய இருக்கு எமோஷனல் சீன்ஸ். ஐ வுடன்ட் வாண்ட் டு லீக் மச் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட். பட் த்ரில் நிறைய இருக்கும் மூவியில். ஹாப்பி சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நடித்தேன். சேட் சீன்ஸ்லாம் வந்து கிளிசரின் நிறைய தேவைப்பட்டுச்சு. அது வந்து பட் ஐ புட் மை எஃபர்ட் இன்டு திஸ். அவரும் சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த ஆக்டிங் அதில். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதில் சாங் பாடினது வந்து ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா தமிழ் வெர்ஷன் மட்டும் இல்லை, தெலுங்கு அண்ட் மலையாளம்லேயும் என் வாய்ஸ் தான் வரும்.
ஓ டப்பிங் டிஃப்ரெண்ட், பட் சாங்ல பார்த்தீங்கன்னா என் வாய்ஸ் தான் வரும். ஸோ அதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்காரு. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு? ஒரு ஆக்டரா இருக்கிறதா இல்ல சிங்கரா இருக்கிறதா? ஈஸினா எது சொல்வீங்க? ஈஸினா ஐ வுடன்ட் போத் ஆர் ஆக்சுவலி டஃப். கம்பேரிட்டிவ்லி. கம்பேரிட்டிவ்லி ஐ திங்க் ஆக்டிங் இஸ் மச் மோர் லைக் டக்குன்னு நம்மளால புரிஞ்சு பண்ணிட முடியும். பட் சிங்கிங் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கு. ஸோ இப்போ ஒரு டஃப்பான சாங் எடுத்தோம், இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரேப் சாங் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளால வந்து ஒருத்தவங்க சொன்ன உடனே கிராஸ் பண்ணி அது பண்ணுறது கஷ்டம். அந்த வேர்டிங்ஸ் என்னென்னு கேட்கணும், எந்த மீட்டரில் அவங்க சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ப்ராக்டிஸ் நிறைய வேணும். ஆக்டிங் ஆல்சோ ப்ராக்டிஸ் நிறைய வேணும். பட் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டூ இட் as soon as possible when compared to singing. ஸோ எனக்கு பர்சனலாக ஆக்டிங் வந்து கொஞ்சம் ஈஸி அப்படின்னு இருக்கு. அதே மாதிரியே கண்ணான கண்ணே மூவியோட மியூசிக் டைரக்டர் பத்தி கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அவரை பத்தி சொல்லுங்க. ஸோ ஹிஸ் நேம் இஸ் ஜோஸ் ஃப்ராங்க்லின். வெரி ஸ்வீட் பர்சன். அவரோட டியூனில் தான் அந்த மூவி அப்படியே என்ஹான்ஸ் ஆன மாதிரி இருக்கும். மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு. இந்த வந்து அவர் நெடுநல் வாடைன்ற ஒரு மூவிக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருக்காரு மியூசிக். ஸோ அதில் ஸ்வேதா மோகன் மேம்லாம் பாடியிருக்காங்க. சச் நைஸ் மியூசிக் டைரக்டர் ஹி இஸ். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டுடியோ போயிட்டு அந்த சாங் கேட்டப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. பீட்டு எல்லாமே அந்த வில்லேஜ் ஸ்டைல்னா லைக் அழகாக இருந்துச்சு அந்த சாங். கேட்டானே லைவ்லியாக ஃபீல் ஆகிற மாதிரியான ஒரு சாங். அதே மாதிரி ரெக்கார்டிங் அப்போது லைக் ரொம்ப சில்லாக பேசுவார். ஆல்வேஸ் ஹேஸ் அ ஸ்மைலி ஃபேஸ். அது ரொம்ப ஸ்வீட். ஸோ மூவி ரிலீஸ் ஆனோடனே அந்த சாங்ஸ்க்காக நாங்கள் அவளா காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஸோ ஃபைனலாக எஸ்பிபி சார் சாங்கோட நம்ம இந்த ஷோவை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே நெஞ்சில், ஓடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன காதல் வாழ்க, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே நெஞ்சில். சூப்பர். தேங்க்யூ. ஸோ ஃபைனலி நம்ம ஷோ வந்துட்டு முடிய போகிற ஸ்டேஜில் காதலின் தீபம் ஏற்றிட்டாரு. ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ சாங்ஸ் ரொம்ப அழகாக பாடினீங்க. நாங்கள் என்ன சாங் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ உங்களுடைய எய்மாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கணும்னு எங்கள் ஜெயா டிவி சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஃபார் Thank you. கமிங். தேங்க்யூ.